ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு கவிஸ் ஹோம் புக். சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது. பிகாஸ் நாளைக்கு மண்டே ஸ்கூல் கொஞ்சம் ரொட்டீன் போகிறங்காட்டி வந்து நமக்கு கொஞ்சம் அந்த பவுடர்ஸ் எல்லாமே காலியாயிருச்சு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா குருமிளகு. ஸோ குருமிளகு அண்ட் சீரகம் இந்த பவுட்ரு ஃபுல்லாக காலி. ஸோ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லா குழம்புக்கு அண்ட் ரசத்துக்கு எல்லாமே போட்டுக்கலாம். அப் டு 1 மந்த் வரைக்குமே எனக்கு இது வரும். குருமிளகு அண்ட் சீரகம் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி எண்ணெய் எதுவுமே இருக்கக்கூடாது. இதை வந்து நல்லா நமக்கு வேணுன்ற அளவு நம்ம போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்மெல் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது வந்து தீஞ்சு போயிடக்கூடாது, கருக விட்டுறக்கூடாது. ஸோ ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு பார்த்து பார்த்து கிண்டி கிண்டி விடணும். இல்லைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா கருகி போயிடும். ஸோ அதுக்குள்ளேயே வந்து ஸ்மெல் வர்றப்ப வந்து இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஆறிடணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா வண்டு வைக்காது, ஈரப்படாமல் பார்த்துக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப மெயின். நீங்கள் ஆற வைக்கிறப்பவும் சரி அரைக்கிறப்பவும் சரி தண்ணி இல்லாமல் இருக்கணும். இல்லைன்னா சீக்கிரமாக வந்து வண்டு வச்சு கெட்டு போயிடும். இது வந்து சோம்பு, குருமிளகுத்தூள், சீரகத்தூள், அதுக்கப்புறம் மல்லித்தூள், சோம்புத்தூள் இது வந்து எல்லாமே வந்து அரைச்சி வச்சுட்டு கண்டெய்னரில் மாற்றிட்டு அப்படின்னா அப் டு 1 மந்த் வரைக்குமே நல்லா ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நான் யூஸ் பண்ணிக்குவேன். வெளியே வந்து நான் வாங்க மாட்டேன். இப்படி தான் தீர தீர அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆறுனதுக்கப்புறம் வந்து அரைச்சி அதுக்கப்புறமும் அரைச்சதுக்கப்புறம் அப்படியே கொட்டிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் அதுவும் வந்து அந்த புகையெல்லாம் போய் ஒரு 20 நிமிஷம் வந்து அதுக்கப்புறம் நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் குழம்பு தான் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இனி சாப்பிட்லாம். பாய்.